அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம் விசுவாசமே இதுக்குள்ள காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபிக்கும் போது, நாம் விண்ணப்பம் பண்ணும்போது சில காரியங்கள் நடக்கும், சிலது நடக்காமல் போகும். இது ரெண்டுத்துக்குமே காரணம் நம்முடைய விசுவாசம் மட்டும்தான். இங்கே எப்படி நடக்காமல் ஏன் போகுது? நம்ம ஜெபம் பண்ணி சில காரியங்கள் நடந்துருது, சிலது ஏன் நடக்காமல் போயிடுது? இந்த காரியத்தை குறித்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 29 31 வரைக்கும் இங்கே காரியம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை அக்கறைக்கு போகும்படியாக மாலை வேளையில் சொல்கிறார். அப்படி அவர்கள் கேட்டு படகுல அக்கறைக்கு போகும்போது 4ஆம் ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களால எதிர்த்து போக முடியல. அந்த அளவுக்கு காற்று பலமாக இருக்குது. அதனால் அவங்களால முன்னோக்கி செல்ல முடியல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வரும்போது இவங்க எல்லாரும் பார்த்து பயப்படும்போது, சீசர்கள் எல்லாம் பயப்படும்போது, அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பயப்படாது, நான் தான் அப்படின்றாரு. அப்போ பேதுரு கேட்கிறாரு, அப்படி என்றால் ஆண்டவரே நீரானால் நானும் ஜனத்தின் மேல் நடந்து உம்மிடத்திற்கு வர கட்டளை கொடுங்க, உங்களை போல நானும் நடந்து வரணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30ஆம் வசனத்தில் என்ன சொல்றேன்னா, 14:30 மத்தேயு, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப ஜலத்தின் மேல் நடந்தான். அவனும் இயேசு கிறிஸ்துவை போல நடந்தார். ஆனாலும் 30ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசுவை போல கடல் மேல் நடந்தார் இல்லையா பேதுரு? அப்போ ஏன் அவர் கடல் அமிழ்ந்து போகும்படியாக ஏன் அவர் தவறினார்? இங்கே நாம் எண்ணுகிற மாதிரி இந்த உலகத்துக்குரிய ஞானமாக அல்ல. இங்கு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருக்கு. இங்கே காரியம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்கே காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பார்த்தீங்கன்னா, அங்கு முன்னாடி வரை வளைத்தவரே சர்வ வல்லமுள்ள இரட்சகர். அவர் வார்த்தையின்படியே நடந்தான். அது விசுவாசம். நாமும் அதே போலதான். நம்ம ஜெபத்தில் வைக்கிற காரியம், நாம் அதை பெற்றுக் கொள்ளுவோன்ற ஒரு விசுவாசத்தில் நம்ம ஜெபத்தில் அந்த காரியத்தை வைப்போம். ஆனாலும் இங்கே வார்த்தை காற்று பலமாய் இருக்கிறதை கண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உலகத்திலிருந்து வர்ற சூழ்நிலை. எப்பொழுதுமே நம்ம விசுவாசத்தில் இருக்கும்போது அந்த விசுவாசத்திலிருந்து அது எப்படி அவிவிசுவாசமாக நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துடைய சூழ்நிலை நம்மை ஆளுகை செய்து கீழே தள்ளிவிடும்படியாக இந்த சூழ்நிலைகள் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு முதலாவது ஒரு பயம். முதலாவது நாள் ஜெபம் பண்ணியிருப்போம், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காரியம். இதுதான் உலக சூழ்நிலை என்பது. ஒருவேளை நடக்காம போயிட்டா என்ன பண்றது? நமக்கு விரோதமா எழும்பிடுவாங்களே, இதுதான் பயம். இங்கே பேதுருக்கு நடந்தது அதுதான். பயந்து அமிழ்ந்து போகையில் அந்த சூழ்நிலையை கண்டு பயந்ததனால் நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மை விசுவாசத்தை விட்டு இந்த சூழ்நிலையான பயம் முழுவதுமாக நம்மளை
மூழ்கும்படியாக செய்யும். இது உலக சூழ்நிலை. இதுதான் உலக சூழ்நிலை. அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆனால் இங்கே பேதுரு ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டார். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நாம் ஜெபித்த பின்னாடி, இந்த உலக சூழ்நிலை வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. இந்த சம்பவம் நடக்குமா நடக்காது தெரியலையே, ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வச்சோம். அந்த நேரம் வர வர என்ன ஆகும் என்றால், முழுமையாக ஆண்டவரை தேட மாட்டோம். சூழ்நிலையால் நம்ம மாட்டிக்கொண்டு இந்த சூழ்நிலையான இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வருவோம் என்று நாம் அதை தான் நோக்கி கொண்டிருப்போம். ஆனால் பேதுரு அந்த சூழ்நிலையில் இருந்தும் ஆண்டவரே என்னை ரட்சியம்னு தான் கூப்பிட்டார தவிர, நம்ம என்னன்னா அந்த சூழ்நிலையில மாட்டிக்கொள்வோம். அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகலாம்? நம்ம பண்ண ஜெபம், விசுவாசம் எல்லாமே காணாம போயிடும். ஒன்று எண்ணி பாருங்க, அவருக்கு முன்னாடி இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கு முன்னாடி இருந்தார். வா என்று கூப்பிட்டவர் சர்வ வல்லம் உள்ளவர். அவர் வார்த்தைக்கு தான் அவன் கீழ்ப்படிந்த நடந்தான். ஆனால் சூழ்நிலையை கண்டு அவன் தோண்டு போகையில் அவன் வாயிலிருந்து புறப்பட்டது ஆண்டவரே ரட்சியம் என்று. நம்முடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இருந்துருவோம். இந்த சூழ்நிலையிலிருந்து நம் தேவன் நம்மளை மீட்பார் என்றும் அந்த விசுவாசம் நம்மளை விட்டு எடுத்து அதை மாற்றி வைக்கும்படியாக தான் இந்த உலக சூழ்நிலை என்பது. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு யார் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோமோ அவங்க மேலே தான் அந்த சூழ்நிலைகள் நம்மளை எப்படி இவங்களை தள்ளி விடணும்னு தான் பார்க்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தில், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்முடைய ஜபங்களில் இதுதானே வருதே. விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் மறுநாள் நமக்குள்ள இந்த அவிவிசுவாசம், இது நமக்குரியதல்ல, இது உலகத்திலிருந்து நம்மை தள்ளும்படியாக வருகிற காரியம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நாம் அதிலிருந்தும் மீண்டு வருவோம். ஆனால் ஒன்று, பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நான் ரட்சின்னு சொல்கிறோம், அதே வார்த்தை நமக்கும் வரும்போது அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வரலாம். இதனால சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் போகிறது. இன்னொன்று நடக்கும் என்ன அப்படி நம்ம நினைக்கணும்னா, அப்போ ஒரே காரியம். முதலாவது நம்ம ஜெபம் பண்ற காரியத்தில் இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மார்க் 11ஆம் அதிகாரம் 24 வசனம், ஆதலால் நீங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 24 வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போதே சரி, ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எவைகளோ, அதை பார்த்தீங்கன்னா எவைகளோன்னு என்ன காரியமா நீ ஜெபம் எனக்கு தெரியாது, எவைகளோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளையும் சொல்லியிருக்காரு. எவைகளோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது, நீ என்ன வேணா கேள், ஆனா நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளுன்னு மட்டும் நீ விசுவாசி. அதுக்கு அடுத்து உனக்கு அவிவிசுவாசமான காரியம் தோன்றாதவாறு உன்னோட உறுதியா இரு. ஏன்னா உறுதியா இருன்னு சொல்ற நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார், சகலமும் அவரை கொண்டு அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறேன் என்றால் அடுத்த வார்த்தைக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமே உள்ளதுன்னா சத்தியம். அந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை பெற்றுக்கொள்ளணும். ஒரே காரியத்தில் வைராக்கியமே இருந்துருவோம். மீண்டும் மீண்டுமாக ஒரே காரியத்தை நாம் ஜெபம் பண்ணுகிறோம் என்றால் அங்கு என்னவன் நடக்கும் என்றால், அவிவிசுவாசம் உலகத்திலிருந்தது சூழ்நிலை நம்மளை எப்படியாக கொண்டு வரும் என்றால், இது ஒருவேளை நடக்காமல் போயிருமோ, இதை தான் மீண்டும் மீண்டும் நாம் ஜெபம் பண்ணும்போது கடைசியில் சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ள பார்க்கும். அதனால் இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. நம்மளோட விசுவாசம் அதன்படியே இருக்கட்டும்.
சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனை உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.